ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு என்ட்ராகி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் பார்ட் 7 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 6 பார்ட் போட்டு முடிச்சாச்சு. அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, பார்ட் 7 பொறுத்தவரை கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா கொஸ்டின்ஸ் பேஸ்ட் ஆன் இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர். சரியா? ஸோ வருமானம் அப்புறம் செலவு, அதை பொறுத்து அந்த 10 கொஸ்டின் இருக்க போது மொத்தம் 10 கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஸோ 10 கொஸ்டின் இந்த மாதிரி இருக்க போது ஸோ கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. சரியா? ஸோ அந்த 10 கொஸ்டின் பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாடலில் என்ன கொஸ்டின் கேட்டாலும் கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம். சரியா? அந்தளவு கொஸ்டின் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரை பாருங்கள். சரியா? ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் கொஞ்சம் லென்த்தாக இருக்க மாதிரி இருக்கும். சரியா? ஆனால் கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் தான் அது. சரி பாருங்கள், இன்கம் ஆஃப் A, B and C are in the ratio 3:7:4 and the expenses are in the ratio 4:3:5. If A save rupees 300 out of an income of rupees 2,400, சேவிங்ஸ் ஆஃப் B அண்ட் C கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ கொஸ்டினை தமிழில் சொல்லிடுறேன் பாருங்கள். என்ன கொடுத்துருங்க அப்படின்னா ABC, ஸோ 3 பேர்த்தோடைய வருமானம் இன்கம் பார்த்தீங்கன்னா என்ன ரேஷியோவில் இருக்கான்? 3:7:4 அப்படிங்கிற ரேஷியோவில் விகிதத்தில் இருக்கான். சரியா? அதுக்கப்புறம் எக்ஸ்பென்சஸ்னால் செலவு, அவங்க செலவு பார்த்தீங்கன்னா எந்த ரேஷியோவில் இருக்குன்னா 4:3:5 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்கான். ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க? அடுத்த A வந்து ஒரு 300 ரூபா சேமிக்கிறாங்க. சரியா? ஸோ A வந்து 300 rupees சேவ் பண்ணுறாங்க. எதுலேருந்து சேவ் பண்ணுறாங்க? அவுட் ஆஃப் இன்கம் ஆஃப் rupees 2,400. ஸோ இப்படி சேவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா சேவிங்ஸ் ஆஃப் பிக்கும் சிக்கும்ல சேவிங்ஸ் எவ்வளவு, அவங்க எவ்வளோ ரூபா சேவ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க. சரியா? ஸோ செய்யலாமா செம்ம? ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்கம் அப்படிங்க வரது எல்லாத்தையும் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸ்பென்சஸ் எல்லாம் என்ன பண்ணிக்கிறேன்? ஒய்ன்னு எடுத்துருக்கேன். சரியா? அப்போ நம்ம ரேஷியோ என்னது? இன்கம், இது இன்கம் தான் கொடுத்துருக்காங்க. இன்கம் ஆஃப் ABC. சரியா? 374. எக்ஸ்பென்சஸ் வந்து 435. அப்போ இன்கம் வந்து என்னது? 374 தானே. அது 3H 7H 4H எடுத்துக்கலாமா ரேஷியோனால? அடுத்த எக்ஸ்பென்ஸ் என்ன சொன்னேன்? ஒய்ன்னு எடுத்தேனா. ஸோ ஒய்யை மாற்றிக்கலாமா? 4Y 3Y 5 போட்டுக்கலாமா அந்த ரேஷியோ படி? ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்கான்? A வந்து சேவ் பண்ணுறான். எவ்வளோ சேவ் பண்ணுறான்? rupees 300 சேவ் பண்ணுறாங்க. கரெக்டாக? A வந்து rupees 300 வந்து சேவ் பண்ணுறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு Aக்கு மதிப்பு தெரியும். எவ்வளவு? 3H. கரெக்டாக? அப்போது அந்த 3H வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? 2400 எடுத்திருக்கோம். புரியுதா உங்களுக்கு? ஏன் 2400 எடுத்திருக்கோம்? அவன் கொடுத்துட்டான் அவுட் ஆஃப் டோட்டல் இன்கம். நமக்கு இன்கம் என்ன? 3H. யாருக்கு இன்கம்? ஏக்கு இன்கம் 2400 கொடுத்துட்டான். நமக்கு 3Hன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ இந்த 3H என்ன கொடுத்துருக்கான்? 2,400 கொடுத்துருக்கான். ஸோ இது ரெண்டும் ஈக்குவல் பண்ணி HS ஈக்குவல் டு 800 அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஸோ புரிஞ்சவங்களுக்கு ஏக்க சேவிங் 2400 ரூபா, நமக்கு வந்து சரி ஏக்க இன்கம் 2400 ரூபா, நமக்கு இன்கம் ஏக்கு எவ்வளோன்னு தெரியும்? ஒரு 3H. ஸோ 3H தான் அந்த 2400 அப்படின்னா H என்ன? 800. ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு என்ன தெரிஞ்சு போச்சு? H தெரிஞ்சு போச்சுப்போம். சரியா? ஸோ H போட்டுக்கலாமா? ஒய் தேவைப்படுது. ஸோ ஒய் எப்படி கண்டுபிடிக்க யோசிச்சு பாருங்கள். எங்கே என்ன கொடுத்துருக்கான்? அவன் இன்கம் வந்து 2400 ரூபா, சேவிங்ஸ் வந்து 300 ரூபா. அப்போது இந்த 2400லேருந்து இந்த 300 ரூபா நீங்கள் கழிச்சிட்டிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? உங்கள் இன்கம் 2400 ரூபாப்பா, அதில் 300 ரூபா சேவ் பண்ணிட்டீங்க. அப்போ மீதி இருக்க அமௌண்ட்டு நீங்கள் செலவு பண்ணிட்டீங்கன்னா அர்த்தம். மொத்தம் இருக்க 100 ரூபாவில் 10 ரூபா நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்க. அப்போ 90 ரூபா என்ன தான் நீங்கள் வந்து செலவு பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ நமக்கு இந்த 2400ஐயும் இந்த 300ஐயும் கழிச்சா என்ன கிடைக்கும்? ஏவுடைய செலவு எக்ஸ்பென்சஸ் கிடைக்குமா? ஸோ மொத்தம் இன்கம் இது, சேவிங்ஸ் எவ்வளவு, ரெண்டையும் கழிச்சாச்சுன்னா ஏவுடைய எக்ஸ்பென்சஸ், ஏவுடைய செலவு கிடச்சிரும். நமக்கு ஏக்கு செலவு என்ன எடுத்திருக்கோம்? 4Yன்னு எடுத்திருக்கோம். அப்போ 4Y ஈக்குவல் டு 2,400 மைனஸ் 300. இதை சால்வ் பண்ணால் என்ன கிடைக்கும்? Y ஈக்குவல் டு 525 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ புரியுதா உங்களுக்கு? சிம்பிளிஃபிகேஷன் பார்த்துக்கோங்க, கான்செப்ட்னு சொல்கிறேன். சரி, Y ஈக்குவல் டு 525, HS ஈக்குவல் டு 800. அது என்ன கேட்குறான்? சேவிங்ஸ் ஆஃப் B அண்ட் C கேட்குறான். சரியா? பிக்கும் சேவிக்குள்ள சேவிங்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன பண்ணால் போதும்? நமக்கு இன்கம் தெரியும், பிக்கு 7H, எக்ஸ்பென்சஸ் தெரியும் எவ்வளவு? 3Y. நமக்கு என்ன தேவை? சேவிங்ஸ் தேவை. மொத்த இன்கம் 7H, அதில் நீங்கள் எக்ஸ்பென்சஸ் கழிச்சிட்டிங்க அப்புறம் என்ன கிடச்சி போயிடும்? அது மொத்தம் அமௌண்ட்டு 100 ரூபாப்பா, அதில் நீங்கள் சேவ் பண்ணுறதை கழிச்சிடுங்க, அது எக்ஸ்பென்ஸை கழிச்சிடுங்க. அப்போ மீதி இருக்கு என்னது? உங்கள் சேவிங்ஸ் தானே. அப்போ 7H மைனஸ் 3Y கண்டுபிடிக்கலாமா? ஸோ 7H மைனஸ் 3Y. Hக்கு மதிப்பு தெரியும் 800, ஒய்க்கு வேல்யூ தெரியும் 525. அப்படியே சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கிறீங்க. 800 × 7 5600, 3 × 525 1575, ரெண்டு மைனஸ் பண்ணால் 4025. அதே கான்செப்ட் சிக்கு என்ன கண்டுபிடிக்க போகிறீங்க? சேவிங்ஸ் கண்டுபிடிக்க போகிறீங்க. இன்கம்லேருந்து எக்ஸ்பென்சஸை கழிச்சிட்டிங்க அப்படின்னா சேவிங்ஸ் கிடச்சிரும். அப்படி HY சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 575, இன்னொரு ஆன்சர் வந்து 4025. அவ்வளோதான். சரியா? கொஸ்டின் பாருங்கள்.
two laborers A and B are paid a total of rupees 1120 per day. If A is paid 180% of what is paid to B, how much will B get paid னு கேட்குறாங்க. சரியா? ஓகேவா? கொஸ்டின் புரிஞ்சா? ரெண்டு பேர் இருக்காங்க, ரெண்டு பேருக்கும் டோட்டலாக வந்து பெர் டே வந்து பேமெண்ட் வந்து 1120 ரூபாயாம். ஸோ A is paid 180% of what is paid to B. நல்லா கவனிங்க, 180% கொடுத்துட்டான். ஏக்கு வந்து 180%. அப்போ ஏக்கு 180னா B 100 இருக்கும். திருப்பின்னு சொல்கிறேன், இதில் இன்க்ரீஸோ டிக்ரீஸோ அப்படிங்கிற வேர்டு கொடுக்கல. இதே கொஸ்டின் இதே ஃபார்மெட்டில் பர்சன்டேஜ் டாப்பிக்கில் இதே மாதிரி பார்த்துருப்போம். அங்கே என்ன பண்ணியிருப்பாங்க, இன்க்ரீஸ் டிக்ரீஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ வேறு மாதிரி செஞ்சுருப்போம், இங்கே வேறு மாதிரி வரும். ஸோ ரெண்டும் கொண்டு குழப்பிடக்கூடாது. சரியா? ஏன்னா இன்க்ரீஸோ டிக்ரீஸோ வேர்டுங்க இல்லை. டு பி ஹவு மச் வில் பி கெட் பேன்னு கேட்டிருக்காங்க. நம்ம சம் செஞ்சிடலாம். ஸோ ஏ இஸ் டு பி போட்டுக்கலாம். என்ன டேரெக்டாக கொடுத்துட்டோம், ஏக்கு வந்து 180 கொடுத்துட்டான். ஸோ 180% ஆஃப் வாட் இஸ் பெய்ட் டு பி. அப்போ கண்டிப்பாக பி 100 தான். ஸோ பி 100 இருந்தால் மட்டும்தான் அது வரைக்கும் இது 180 வர முடியும். சரியா? ஸோ 180. ஸோ ரெண்டையும் கட் பண்ணிக்கலாமா? ஸோ 0 கட் பண்ணிக்கலாம். அதாவது டேரெக்டாக ஏ 180 கொடுத்துட்டான். ஸோ பர்சன்டேஜ்னாலும் 100 போட்டுருவோம். சரியா? அடுத்த 2 9 18, 2 5 10. ஸோ 9:5. அடுத்து என்ன கொடுத்துருக்கான், ரெண்டு இதுவும் சேர்த்து டோட்டல் என்ன ஒரு பெர் டே 1120. நமக்கு என்ன வருது டோட்டலாக 9 + 5 வந்து 14. சரியா? ஸோ 14 தான் அவன் கொடுத்துருக்க 1120 அப்படின்னா என்ன கேட்டிருக்கான், பி கேட்டிருக்கான். ஸோ பிக்கு மதிப்பு என்ன 5. ஸோ இன்ட்டு 5 கட் பண்ணால் வர்றது உங்களுடைய ஆன்சர். தயவு செஞ்சு சிம்பிளிஃபிகேஷன் போட்டு பாருங்கள். சரியா? ஸோ தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். ஏ அண்ட் பி ஹவ் மந்த்லி இன்கம் இந்த ரேஷியோ 5:6 அண்ட் மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் 3:4. If they save rupees 1800 and rupees 1600 respectively, find the monthly income of B ன்னு கேட்குறாங்க. சரியா? சரி, இப்போ என்ன பண்ணிக்கலாம், என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள். ஏ அண்ட் பியோட இன்கம் கொடுத்துட்டான். ரேஷியோனா 5 6 கொடுத்துருக்காங்க. அவங்களோட செலவு பார்த்தீங்கன்னா 3:4 கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்கான், சேவ் பண்ணுறாங்க. சரி, ரெண்டு பேரும் சேவ் பண்ணுறாங்க. ஒருத்தன் ஏ வந்து 1800 1600 சேவ் பண்ணுறாங்க அப்படின்னா பியுடைய மந்த் இன்கம் என்னது கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ என்ன பண்ணுறேன், இன்கம் ஹெச்னு எடுத்திருக்கேன். அப்போ ஏக்கு வந்து 5H போட்டுக்கலாம், பிக்கு வந்து 6Hன்னு போட்டுக்கலாம். சரியா? அடுத்து பாருங்கள். ஸோ இன்கம் இருக்குது கரெக்டாக. அவன் என்ன கொடுத்துட்டான், சேவ் பண்ண கொடுத்துட்டான். அப்புறம் என்ன கொடுத்துருக்கான், எக்ஸ்பெண்டிச்சர் செலவு கொடுத்துருக்கான். அப்போ இன்கமில் இருந்து, சரியா, நல்லா கொஞ்சம் இன்கமில் இருந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம அந்த செலவு இருக்கலாம், சேவிங்ஸ் இருக்கலாம். இன்கம் வந்து சேவிங்ஸை கழிச்சிட்டிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், நமக்கு எக்ஸ்பெண்டிச்சர் கிடைக்கும். நமக்கு இன்கம் என்ன, நமக்கு 5H. ஸோ 5H. நமக்கு சேவிங்ஸ் என்ன கொடுத்துருக்கோம், இஃப் தே சேவ் 1800. ஸோ -1800 இஸ் ஈக்குவல் ரேஷியோ என்ன 3:4. ஸோ மேலே 3 போட்டுக்கலாம். அதுமாதிரி கீழே போட்டிங்கன்னா 6H மைனஸ் அடுத்த அமௌண்ட்னா 1600 இஸ் ஈக்குவல் டு 3/4 போட்டுக்கலாம். ஸோ புரிஞ்சவங்களுக்கு இன்கம் மைனஸ் சேவிங்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் அந்த ஃபார்மெட்டில் யூஸ் பண்ணுறோம். அடுத்து அஸ் யூஷுவல் தான். சரியா? கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ இங்கே மேலே இன்ட்டு பண்ணுங்க, இங்கே இன்ட்டு பண்ணுங்கள். என்ன வரும், 5 4 20H மைனஸ் 1800 × 4 7200 இஸ் ஈக்குவல் டு 3 × 6 18H மைனஸ் 16 3 48. ஸோ 4800. ஸோ சால்வ் பண்ணால் 2H இஸ் ஈக்குவல் டு 24 வரும். H இஸ் ஈக்குவல் டு 1800. நம்ம என்ன கேட்டிருக்காங்க, மந்த்லி இன்கம் ஆஃப் பின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மந்த்லி இன்கம் ஆஃப் பி என்னது 6H. அப்போ 6Hனா என்னது 6 × 1200 which is equal to 7200. ரைட்டா? அடுத்து ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள். The ratio of income of 2 person is 5:3 and that of their expenditure is 9:5. Find the income of each person if they save rupees 1300 and rupees 900 respectively. கொஸ்டின் என்ன, ரெண்டு பேர் இருக்காங்க, அவன் இன்கம் கொடுத்துருக்காங்க. இன்கம் தானே கொடுத்துருக்காங்க, ரேஷியோ ஆஃப் இன்கம் தானே. இன்கம் வந்து 5:3 அண்ட் தேர் எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தீங்கன்னா 9:5. ஃபைன் இன்கம் ஆஃப் ஈச் பர்சன். அதாவது தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். சரியா? ரெண்டு பேத்துக்குள்ளே தனித்தனியாக உள்ள சேவிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 1300 900 கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, இன்கம் கேட்டிருக்காங்க. ரெண்டு பேரும் இன்கம் கேட்டிருக்காங்க. சரி, செய்யலாமா? ஓகேவா? ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், இன்கம் ஹெச்னு எடுத்திருக்கேன். அப்போ என்ன பண்ணிக்கலாம், 5H 3H. எக்ஸ்பெண்டிச்சரை ஒய்னு எடுத்திருக்கேன். ஸோ 9Y 5N போட்டுக்கலாமா? அடுத்து என்ன கொடுக்கலாம், அதே ஃபார்ம் தான். என்ன ஃபார்ம் பார்த்தோம், அதே ஃபார்மில் தான். இன்கம் மைனஸ் சேவிங்ஸ் ஈக்குவல் எக்ஸ்பெண்டிச்சர். இன்கம் என்னது 5H. ஸோ 5H. எக்ஸ்பெண்டிச்சர் என்ன ஏக்கு 9Y. ஸோ -9Y இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துட்டாங்க 1300 போட்டுக்கலாமா? இஸ் ஈக்குவல் டு 1300 போட்டுக்கலாமா? ஓகே தான், டவுட் இருக்கா? கரெக்ட் தான். சரி, சேவிங்ஸ் என்ன கொடுத்துருக்கான், இது சேவ் 1300. ஓகேவா? ஸோ இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் ரெண்டையும் கழிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும், உங்களுக்கு சேவிங்ஸ் கிடச்சிரும். சரியா? நம்ம அடுத்த கொஸ்டின் என்னது 3H 5 ரெண்டையும் கழிச்சிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், சேவிங்ஸ் கிடச்சிரும். எவ்வளோ ரூபா, 900. ஸோ 900 கிடச்சிரும். சரியா? அடுத்து பாருங்கள், நான் இந்த கொஸ்டினை எழுதி வெட்டியிருக்கேன். சரியா? அது ஏன் வெட்டிருக்கேன்னு பாருங்கள். இப்போ நமக்கு வந்து எக்ஸும் கண்டுபிடிக்கலாம், ஒய்யும் கண்டுபிடிக்கலாம். கரெக்டாக? எக்ஸையும் கண்டுபிடிக்கலாம்,
ஒய் கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிப்பீங்க? 1 × 3 போட்டால் 2 × 5 போட்டால் இது கட் ஆகும். ஸோ கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஒய் கண்டுபிடிக்கணுமா எக்ஸ் கண்டுபிடிச்சு பார்க்கணும். சரியா? உங்களுக்கு ஒய் தேவையா எக்ஸ் தேவையா அப்படின்னு பார்த்துக்கணும். என்ன கொஸ்டின் கேட்குறான்? ஃபைன் இன்கம் ஆஃப் ஈச் பர்சன். இன்கம் கேட்குறான். சரியா? அப்போ என்ன கண்டுபிடிச்சா போதும்? எக்ஸ் கண்டுபிடிச்சா போதும். இன்கம்னு கேட்குறான். 5x 3x தேவை. ஒய் கண்டுபிடிச்சி திருப்பி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி ஏரில் எந்த போகிறீங்க? ஸோ டேரெக்டாக எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஒய் கட் ஆகிற மாதிரி ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணிக்கணும். இங்கே வந்து எக்ஸ் கட் ஆகிற மாதிரி ஒய் கண்டுபிடிச்சிருப்பேன். ஒய் கண்டுபிடிச்சி திருப்பி எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஒன்று 2 வேலை இல்லை. அதை என்ன பண்ணிக்கலாம்? டேரெக்டாகவே நம்ம என்ன தேவை இருக்கோ அதுக்கு ஏற்றார் போல் பேராமீட்டர் ரெடி பண்ணி எக்ஸை கண்டுபிடிச்சிடலாம். சரியா? ஸோ எக்ஸை கண்டுபிடி உங்களுக்கு தெரியும் அப்படி தானே? ஸோ சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் தானே? இப்போ என்ன பண்ணுவீங்க? சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன்னா நமக்கு வந்து என்ன பண்ணணும்? ஒய் கட் ஆகணும் அப்படி தானே? அப்போ 25 இன்ட்டு பண்ணிக்கலாமா? ஸோ 1 × 5 25 ஹெச்னா வரும். அடுத்து கீழே நம்ம செகண்ட் ஈக்குவேஷனில் 9 வச்சு இன்ட்டு பண்ணிக்கலாம். எப்படின்னு தெரியுமில்ல உங்களுக்கு? சொல்லணுமா? நான் சொல்லிடலாம் பார்ப்போம். இது கட் விடலாம். சரி, ஒய் கட் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கணும்? இங்கே இருக்க 9 இங்கே இன்ட்டு பண்ணிக்கணும். இங்கே இருக்க 5 இங்கே இன்ட்டு பண்ணிக்கணும். இங்கே இன்ட்டு பண்ணிங்கன்னா மொத்தத்தில் 5 இன்ட்டு பண்ணணும். கீழே 9 இன்ட்டு பண்ணிங்கன்னா மொத்தத்தில் என்ன பண்ண 9 இன்ட்டு பண்ணணும். அப்படி இன்ட்டு பண்ணி இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். சரியா? ஸோ அடுத்த இதை நீ கட் பண்ணால் மைனஸ் பண்ணிக்கலாம். சரியா? கீழே மைனஸ் தான் இருக்குது, -45. அப்போ என்ன பண்ணிக்கலாம்? நீ மைனஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் ப்ளஸ் ஆகி போயிடும். இங்கேயும் மைனஸ் பண்ணிக்கலாம், இங்கேயும் மைனஸ் பண்ணிக்கலாம். 25 27 மைனஸ் பண்ணி பாருங்கள் என்ன வரும் உங்களுக்கு? -2 வரும். இங்கே நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா -1600 வரும். மைனஸ் கேன்சல் ஆயிரும். 2h = 1600. அப்போ h = 800. ஓகேவா? அடுத்த ஃபஸ்ட்டு பர்சனுக்கு இன்கம் கண்டுபிடிக்கலாமா? என்னது? 5h தானே? ஸோ 5 × 800 4000 ரூபா. செகண்டுக்கு என்ன? 3h. ஸோ 3 × 800 2400. ஓகேவா? சரி, அடுத்த கொஷின் 5th கொஷின் பாருங்கள். இந்த இன்கம் ஆஃப் ஏ பி அண்ட் சி ஆர் இந்த ரேஷியோ 7:9:12 அண்ட் தே ஸ்பெண்ட். சரி, ஸோ சொல்ல பண்ணுறாங்க. ஸ்பெண்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 8:9:15. If A save 1/4 of his income, then find the ratio of savings of A, B and C. என்ன கொடுத்துருக்காங்க? ஏபிசியோட இன்கம் கொடுத்துருக்காங்க. அது என்ன கொடுத்துட்டாங்க? 7:9:12 கொடுத்துட்டாங்க. அவங்களோட செலவு அதுக்கு ரேஷியோன்னா 8:9:15 கொடுத்துட்டாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஏ வந்து சேவ் பண்ணுறாப்புல எவ்வளோ சேவ் பண்ணுறாராம்? அவரோட இன்கமில் ஒரு காவாச்சு சேவ் பண்ணுறான். எவ்வளோ கொடுக்கல, பட் இன்கமில் ஒரு பங்கு என்ன பண்ணுறாரு? அவர் சேவ் பண்ணுறாரு. அப்படி சேவ் பண்ணார் அப்படின்னா ஃபைன் த ரேஷியோ ஆஃப் சேவிங்ஸ் ஆஃப் ஏ பி அண்ட் சின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ சேவிங்ஸ் ஆஃப் ஏ பி அண்ட் சி. சரியா? ஸோ சால்வ் பண்ணலாமா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1000 ரூபா இருக்குது அப்படின்னா அந்த 1000 ரூபாவில் கால் பங்கு வந்து ஏ சேவ் பண்ணால் டக்குன்னு போட்டுருவீங்க. பட் எவ்வளோ மொத்தமே தெரியாது நமக்கு. அதை கண்டுபிடிச்சி சால்வ் பண்ண போகிறீங்க. ஸோ எப்படி பண்ண போகலாம் அப்படின்னா, ஸோ இன்கம் எப்போ நான் என்ன பண்ணுறேன்? எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். ஸோ என்ன வரும்? 7h 9h 12h போட்டுடலாம். எக்ஸ்பெண்டிச்சர் என்ன பண்ண போகிறேன்? ஒய்ன்னு எடுத்திருக்கேன். அப்போ 8y. ஸோ ரேஷியோ 8y 9y 59 போட்டுக்கலாம். ஓகேவா? அந்த 2 ஓகே தானே? டவுட் வராது. அடுத்து இந்த லைனை மாற்ற போகிறோம். ஸோ இக்குவேஷனை மாற்ற போகிறோம். என்ன கொடுத்துருக்கான்? இஃப் ஏ சேவ்ஸ் 1/4 ஆஃப் ஹிஸ் இன்கம். சரியா? ஸோ 1/4 ஆஃப் ஹிஸ் இன்கம். ஸோ 1/4 ஆஃபுக்கு இன்டு போட்டுக்கலாம். ஹிஸ் இன்கம் என்ன? 7h. ஸோ 7h. ஓகேவா? ஆக்சுவலாக இந்த மதிப்பு என்னது? ஏவுடைய சேவிங்ஸு. சரியா? நம்ம ஏவோட சேவிங்ஸ் என்ன பண்ணுவோம்? சேவிங்ஸ் என்ன முதல்ல இன்கமும் எக்ஸ்பெண்டிச்சர் கழிச்சா போதும்ல. அப்போ ஏக்க இன்கம் என்ன? 7h. ஏக்க எக்ஸ்பெண்டிச்சர் என்ன வரும்? 8y. ஸோ நீங்கள் கழிச்சிக்கலாமா? 7h - 8y இதான் நமக்கு சேவிங்ஸு இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துட்டான்? சேவ்ஸ் 1/4 ஆஃப் ஹிஸ் இன்கம். ஸோ 1/4 ஆஃப் ஹிஸ் இன்கம் 7h. ஓகேவா? அடுத்து நம்ம பண்ணிக்கலாம். எக்ஸ்லாம் உங்களுக்கு கொண்டு வாங்க. ஸோ என்ன பண்ணலாம்? 1/4 இருக்குது. 7h/4 இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். 8y அந்த பக்கம் கொண்டு போகிறேன். சரியா? ஸோ எக்ஸை ஒரு சைடும் ஒய் ஒரு சைடும் கொண்டு போகிறேன். கொண்டு போய் வச்சுன்னா இன்னும் மாறி இருக்கும். ஸோ 4 7s 28. ஸோ எல்சிஎம் எடுத்திருக்கோம். ஸோ 28 - 7h. அப்புறம் 4 அங்கே கொண்டு போகிறேன். ஸோ 4h 32. ஸோ 32y வரும். இதை நீங்கள் கழிச்சிக்கலாம். 28h - 7h வந்து 21h. இதை நீங்கள் கண்டுபிடிச்சா h = 32y இந்த 21 கீழே போயிடும். ஸோ இந்த மாதிரி கிடைக்கும் h வேல்யூ. சரியா? உங்களுக்கு புரிஞ்சிச்சா? எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சா? அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஏ உடைய சேவிங்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அதெல்லாம் கேட்டிருக்காங்க. 3 வயதில் சேவிங்ஸ் கேட்டிருக்கானா? அப்போ ஏக்க சேவிங்ஸ் கண்டுபிடிக்கலாமா? ஏக்க சேவிங்ஸ் என்ன அர்த்தம்? என்ன பண்ணுவீங்க? ரெண்டையும் மைனஸ் பண்ணுவீங்க. கரெக்டு தானே? அதை என்ன பண்ண போகிறீங்க? ரெண்டையும் மைனஸ் பண்ண என்ன கிடச்சோம் உங்களுக்கு? ஏவுடைய சேவிங்ஸ் கிடச்சிரும். கரெக்டாக? அப்போது நீங்கள் ஏக்க சேவிங்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 7h 8y கழிக்கணும். கரெக்டாக? ஏக்க சேவிங்ஸ்க்கு தேவை அப்படின்னா 7h 8y கழிக்கணும். ஆனால் அவன் என்னென்னு கொடுத்துட்டான்? ஏக்க சேவிங்ஸு 1/4 ஆஃப் ஹிஸ் இன்கம்னு கொடுத்துட்டான். அப்போ என்ன பண்ணிக்கலாம்? டேரெக்டாகவே 1/4 ஆஃப் ஹிஸ் இன்கம் அப்படின்னு தேட்டா போட்டலாமா? 7h. அப்போ 1/4 இன்ட்டு h வேல்யூ தெரியுமா? 32y/21. ஸோ 32y/21 போட்டுக்கலாம். கட் பண்ணலாம். கட் பண்ணிட்டு ஆன்சர் வரும். ஸோ எதை கட் பண்ணலாம்? 7ஐயும் 3 கட் பண்ணிக்கலாமா?
அடுத்த 4ஐயும் 8ஐயும் கட் பண்ணலாமா? ஸோ 8/3 இதானது ஏவுடைய சேவிங்ஸ். ஒய் கண்டுபிடிக்க முடியாது, ஸோ விட்டுடலாம். அடுத்து பாருங்கள், ஏன்னா ஒய் காமன் வந்துடும், அதனால் பிரச்சனை கிடையாது. ஸோ பிக்கு சேவிங்ஸ் என்ன? நம்ம பிக்கு எந்த க்ளூவும் தரல, அதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம், 9x 9y சாரி 9x 9y ரெண்டு மைனஸ் பண்ணிக்கலாமா? அதானே பிக்கு சேவிங்ஸாக இருக்கும். ஸோ 9x - 9y. அடுத்து என்ன பண்ணிக்கலாம், எக்ஸு வேல்யூ தெரியும், என்னது 32y/21. அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டு 9 × 32 சரியா? அல்லது என்ன பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம் முதல்ல சரியா? ஸோ 3 வரும், இங்கே வந்து 7 வருமா? அப்போ என்ன இருக்குது உங்களுக்கு, 3 × 32y/7 - 9y இருக்கா? எல்சிஎம் எடுத்துக்கலாமா? ஸோ 3 × 32 என்ன, 96y சரியா? ஸோ கீழே 7 இருக்குது, ஸோ இன்ட்டு பண்ணிக்கலாம். 9 7 63. இப்போ 96y - 63y/7 கட் பண்ண ஆன்சர் சரியா? 96 63 போயிட்டுனா 33 வரும், கீழே ஒரு 7 இருக்குது, ஸோ /7 போட்டுக்கலாமா? ஓகே தானா? அடுத்து அதேமாதிரி சி சேவிங் என்னது, என்ன கொடுத்துருக்கேன், 12xம் 15yயும். ஸோ மைனஸ் பண்ணிக்கலாமா? 12x - 15y. இதே மாதிரி திருப்பியும் சால்வ் பண்ணி உங்களுக்கு என்ன கிடைக்கும், 23y/7 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும் சரியா? அடுத்து என்ன கேட்குறான், ரேஷியோ கேட்குறான். சேவிங்ஸ் தான், ஏபிசியோட ரேஷியோ. ஏக்கு என்ன 8/3y, அடுத்து பிக்கு என்ன 33/y, அப்போ சிக்கு என்னது 23y. எல்லாம் ரேஷியோ எடுத்திங்கன்னா y அப்படியே கேன்சல் ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கீழே வந்து 377 இருக்குது. ஆல்ரெடி ஒரு பாட்டில் பார்த்துட்டோம். என்ன பண்ண போதும், நமக்கு இந்த மாதிரி மாற்றினா அப்படின்னா ஃப்ராக்ஷனை வந்து ஹோல் நம்பர் மாற்றினா அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு எல்சிஎம் எடுக்க போகிறீங்க. எல்சிஎம் 3,7,7. ஸோ என்ன தான் எல்சிஎம் வரும் உங்களுக்கு, 21 எல்சிஎம் வரும். நான் போட்டு பார்த்துக்கோங்க, எல்சிஎம் வந்து 21 வரும். ஓகே தானே? 21 எல்சிஎம் வருது, செக் பண்ணிக்கோங்கப்பா. சரி 21 வரும். அடுத்து என்ன பண்ணணும், எல்லாத்துலேயும் 20 பெருக்க போகிறீங்க. இது பெருக்கினீங்கன்னா கட் பண்ணிக்கலாம். 8 7 56. இங்கே போட்டிங்கன்னா இப்படி கட் ஆகும். என்ன இருக்கும், 8 இருக்கும், சாரி 21 3 இருக்கும். 33 × 3 வந்து 93 99. நம்ம இங்கே நீ பெருக்கின அப்படின்னா 27. ஸோ என்ன 21 சாரி 21. ஸோ கட் பண்ண 3 வரும். 23 × 3 வந்து 69 சரியா? இதில் ஆல்ரெடி பார்த்தது, அதான் ஸ்பீடாக போகிறேன் சரியா? ஸோ ஃப்ராக்ஷனை வந்து ஹோல் நம்பராக மாற்றணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பர்ஸ் எல்சிஎம் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு நம்பருக்கு கூடயும் பெருக்கணும். ஸோ பெருக்கும்போது கட் ஆச்சுன்னா கட் பண்ணிக்கிட்டு மீதி இருக்கிறத பெருக்கி போட்டால் உங்களுக்கு என்ன கிடச்சிரும், அதனுடைய ரேஷியோ கிடச்சிரும் சரியா? ஸோ இதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ 6வது கொஸ்டின் பார்க்கலாம். எ மேன் ஸ்பெண்ட் பார்ட் ஆஃப் his monthly income and saves a part of it. The ratio of his expenditure to his savings is 26:3. If his monthly income is rupees 7,250, find the amount of his monthly savings கேட்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அது கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து செலவு பண்ணுறாரு, கொஞ்சத்தை வந்து சேவ் பண்ணுறாரு. அவருக்கு எக்ஸ்பெண்டிச்சரும் சேவிங்ஸும், அதாவது செலவும் சேவிங்ஸும் ரேஷியோ வந்து 26:3 கொடுத்துட்டாங்க. மந்த்லி இன்கம் பார்த்தீங்கன்னா 7,250. மாத வருமானம் வந்து 7,250. அப்படின்னா அவருடைய மந்த்லி சேவிங் என்ன அப்படின்னு கேட்குறாங்க சரியா? என்ன பண்ண போகிறோம், அப்படி ரேஷியோ எழுத போகிறோம். எக்ஸ்பெண்டிச்சர் எழுதிக்கோங்க, சேவிங்ஸு எழுதிக்கோங்க சரி? எக்ஸ்பெண்டிச்சர் அதான் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பெண்டிச்சர் = சேவிங்ஸு 26:13 போட்டாச்சா? 26:13. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, அவருடைய மந்த்லி இன்கம் கொடுத்துருக்காங்க சரி? மந்த்லி இன்கம் என்ன அர்த்தம், எக்ஸ்பெண்டிச்சரு அப்புறம் சேவிங்ஸு ரெண்டும் சேர்ந்தது தானே மந்த்லி இன்கம். நமக்கு என்ன இருக்குது, எக்ஸ்பெண்டிச்சர் சேவிங்ஸு ரெண்டும் சேர்ந்தது தான் இன்கம். அப்போ 26 கூட்டிக்கலாமா? சரி 29,000. அந்த 29 தான் என்னது, அவன் வந்து 7,250 கொடுத்துருக்கான். அவன் கொடுத்துக்க மந்த்லி இன்கம் மேலே போட்டிருக்கோம். நம்மளாக கண்டுபிடிக்கிறோம், அந்த மந்த்லி இன்கம் கண்டுபிடிக்கிறோம். ஸோ 26 + 3 கீழே போட்டிருக்கோம். என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த அமௌண்ட் ஆஃப் ஹிஸ் மந்த்லி சேவிங். ஃபைண்ட் த அமௌண்ட் ஆஃப் ஹிஸ் மந்த்லி சேவிங். ஸோ சேவிங்ஸ் என்ன 3. ஸோ × 3 என்ன, அவன் கொடுத்துக்க மேலே போட்டிருக்கோம், கொடுத்த நேர ஆப்ரேஷன்ஸை கீழே போட்டிருக்கோம். அப்போ என்ன கேட்டிருக்கானோ அதை பெருக்கி போட்டால் உங்களுக்கு கிடைக்கிறது அவங்களுடைய ஆன்சர் சரியா? 7th கொஸ்டின் பாருங்கள், ரொம்ப ஈஸியான ஷார்ட்கட்ஸ் சரியா? அதெல்லாம் 7th கொஸ்டின் பாருங்கள். The monthly salary of A, B and C are in the ratio 2:3:5. If C's monthly salary is rupees 12,000 more than that of A, then find B's annual salary கேட்குறாங்க சரியா? இந்த மாதிரி கொஸ்டின்லாம் அடிக்கடி கேட்போம், அது ஆனுவல் சரியா? சரி, இந்த மந்த்லி சேலரி கொடுத்தாங்க யாருக்கெல்லாம், ஏக்கு பிக்கு சிக்கு ரேஷியோ வந்து 2:3:5 கொடுத்துட்டாங்க. அப்புறம் சியோடைய மாத வருமானம், சரி மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா 12,000 12,000 மோர், யாரை விட ஏவோட மோராக இருக்குது, கூடுதலாக இருக்குது. அப்படின்னா பியோடைய ஆனுவல் சம்பளம் எவ்வளோன்னு கேட்குறாங்க சரியா? ஸோ எழுதிக்கலாம், A:B:C எவ்வளவு 2:3:5. இது என்னது மந்த்லி சேலரி, இதெல்லாம் கொடுத்துருக்கா மந்த்லி சேலரி சரி? இங்கே மந்த்லி சேலரி ஆஃப் ஏபிசி 2:3:5 போட்டாச்சா? அடுத்து பாருங்கள் என்ன கொடுத்துட்டான், சி
அப்புறம் ஏ. ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது சி மந்த்லி சேலரி வந்து 12,000 மோர். அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, சிக்கும் ஏக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்திருக்காங்க. சரியா? ஸோ ரெண்டையும் டிஃப்ரென்ஸ் எடுத்தால் மட்டும்தான் சி வந்து ஏவோட 10,000 கூடுதலப்பா 12,000 கூடுதலப்பா அப்படின்னு சொல்ல முடியும். கரெக்டாக? அப்போ சிக்கும் ஏக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்திருக்காங்க. எவ்வளோ டிஃப்ரென்ஸ் எடுத்திருக்காங்க? எடுத்தும்போது உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கு? 12,000 வந்திருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும், இந்த சிக்கும் ஏக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்துக்கணும். 5 - 2 3. கரெக்டாக? அந்த 3 தான் எவ்வளோ கொடுத்துருக்கான்? 12,000 கொடுத்துருக்கான். என்ன கேட்டிருக்கான்? தென் ஃபைண்ட் பிஸ் ஆனுவல் சேலரி. ஸோ பி உடைய ஆனுவல் சேலரி கேட்டிருக்காங்க. ஸோ பண்ணிக்கலாமா? பிக்கு ஆனுவல் சேலரி என்னது? 3 தானே? ஸோ இன்டூ 3 என்ன? சரியா? ஸோ இந்த கட் பண்ணிக்கலாம். 12,000. ஆக்சுவலாக என்னது? மந்த்லி சேலரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மந்த்லி சேலரி தான் நம்ம 12,000. என்ன கேட்டிருக்கான்? ஆனுவல் சேலரி. அதனால் இன்டூ 12 போட்டு பெருக்கி போட்டிங்கன்னா அதான் உங்களுடைய ஆன்சர். 12² வந்து 144. ஸோ 3 0 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்துக்கோங்க. சரியா? 8th question. A person bought some rice and wheat for rupees 380. The ratio of weight of rice and wheat is 4:3 and the price of equal amount rice and wheat is in the ratio 5:6. Find the cost of rice கேட்குறான். அதாவது பர்சன் வந்து கொஞ்சம் அரிசி அப்புறம் வீட் வாங்குறாங்க. எவ்வளோ ரூபாய்க்கு வாங்குறாங்க? மொத்தம் 350 ரூபாய்க்கு வாங்குறாங்க. கரெக்டாக? ஸோ வாங்கினதுக்கப்புறம் ரேஷியோ கொடுத்துருக்கான். ரேஷியோ ஆஃப் வெயிட் ஆஃப் ரைஸுக்கும் வீட்டுக்கும் ரேஷியோ என்ன? 4:3 கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் ஆஃப் ஈக்குவல் அமௌண்ட் தான். சரி, அந்த ப்ரைஸ் ஈக்குவல் அமௌண்ட்டு. அதுக்கு ரேஷியோனா 5:6. ஸோ அப்படி எழுதிக்கலாமா? ரைஸுக்கும் வீட்டுக்கும். சரியா? ஸோ இதுக்கு இன்னும் விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு ரேஷியோ தான் இருக்குது. சரியா? இது என்னது? ஆக்சுவலாக வெயிட்டோடைய ரேஷியோ. சரியா? வெயிட்டோடைய ரேஷியோ எவ்வளவு? 4:3. ஒரே நிமிஷம் பென் எடுத்துக்கிறேன். ஓகே, எங்கள் வெயிட்டோடைய ரேஷியோ வந்து 4:3. கரெக்டாக? அடுத்து பாருங்கள், அடுத்த ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க? அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? அமௌண்ட் தானே கொடுத்துருக்கான் 5:6. நல்லா யோசிச்சு பாருங்கள். நமக்கு வெயிட்டு தெரியும், அமௌண்ட்டு தெரியும். ஸோ மொத்தம் எவ்வளோ நம்ம என்ன பண்ணுவீங்க? 1 கிலோப்பா. 1 கிலோ வந்து 10 ரூபா. 2 கிலோ எவ்வளோ என்ன பண்ணுவீங்க? அந்த 2 × 10 போடுவீங்க. அதான் பண்ண போகிறோம். ரைஸுக்கு வந்து 4 × 5. சரியா? ஸோ வீட்டுக்கு வந்து 3 × 6. ஓகேவா? ஸோ 5 + 20, 3 6 18. இது கட் பண்ணால் உங்களுக்கு 2 10 20, 2 9 18, 10:9 கிடைக்கும். அது என்ன கேட்குறான்? ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் ரைஸ்னா கேட்குறான். அப்போ என்ன கொடுத்துருக்கான்? ஸோ காஸ்ட் ஆஃப் ரைஸ் கேட்டிருக்காங்க. நமக்கு வேறு டேட்டா கொடுத்துருக்காங்க. ரைஸுக்கும் வீட்டுக்கும் சேர்த்து எவ்வளோவா? 380. நம்மளும் 10ம் 9ம் சேர்த்து எவ்வளோ வரும்? 19 வரும். 19 தான் கொடுத்துருக்க 380 அப்படின்னா என்ன கேட்டிருக்கான்? காஸ்ட் ஆஃப் ரைஸ் கேட்டிருக்கான். ஸோ ரைஸுக்கு வேல்யூ என்ன? ரைஸ்க்கு வேல்யூ என்ன? 10. ஸோ இன்ட்டு 10 போட்டால் கிடைக்கிறது தான் உங்களுடைய ஆன்சர். சரியா? ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். அடுத்த கொஸ்டின். ஸோ 9th கொஸ்டின் பாருங்கள். The ratio of income of A and B is 5:6. If A get ₹1,100 less than B. சரியா? less than B, their total income எவ்வளோ கேட்குறாங்க. சரியா? ஸோ அப்படி போட்டுக்கலாம். ஏக்கும் பிக்கும் ரேஷியோ என்ன? 5:6 கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஏக்கும் பிக்கும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏ கெட் 1100 கம்மி தேன் பி. ஸோ என்ன அர்த்தம்? ஏக்கும் பிக்கும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு 1100 ரூபா கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்மளும் என்ன பண்ணிக்கணும்? ஏக்கும் பிக்கும் அதே மாதிரி கம்மி பண்ணி டிஃப்ரென்ஸ் எடுத்துக்கணும். சரியா? 6 - 5 என்ன? 1. அந்த 1 தான் என்ன கொடுத்துருக்கான்? 1100 கொடுத்துருக்கான். என்ன கேட்டிருக்கான்? அந்த டோட்டல் இன்கம் கேட்டிருக்கான். ஸோ டோட்டல்னால் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ 5 + 6 வந்து 11. ஸோ இன்டூ 11. திருப்பின்னு சொல்கிறேன், அவன் கொடுத்துருக்க மேலே போட்டுக்கணும். என்ன கொடுத்துருக்கானோ ஏற்ற போல் ஆப்ரேஷன் பண்ணி கீழே போட்டுக்கணும். இன்டூ என்ன கேட்டிருக்கானோ பெருக்கி போட்டுக்கணும். ஸோ கட் பண்ணி வரதான் உங்களுடைய ஆன்சர். சரி, 11² வந்து 121. ஸோ 00 போட்டால் முடிஞ்சு போச்சு. 10th கொஸ்டின் பார்க்கலாம். The ratio of income of A and B as well as B and C is 3:2. If 1/3 of A's income exceeds, சரியா? இதுவும் டிஃபரன்ஸ் தான். exceeds 1/4 of C's income by ₹1000, what is B's income? கொஸ்டின் புரிஞ்சா? ஸோ ஏக்கும் பிக்கும் ரேஷியோ, அதுமாதிரி பிக்கும் சிக்கும் ரேஷியோ என்ன தான்? சேம் தான். 3:2 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஏவுடைய 1/3 வந்து சிவுடைய 1/4 விட எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கான்? ₹1000 ஜாஸ்தியாக இருக்கான். அப்படி ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா பிவுடைய இன்கம் என்னன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ ஸ்டெப் வைஸே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஏக்கும் பிக்கும் ரேஷியோ என்ன? 3:2. பிக்கும் சிக்கும் ரேஷியோ என்ன? 3:2. இங்கேயும் கேப் இருக்கும், பக்கத்தில் 2 இருக்குது. அப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே 3 இருக்குது. சரி, கேப் இருக்குது, இங்கே 3 இருக்குது. இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பார்ட் 1 2 3 பார்த்துருப்போம். அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட் லிங்க் இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க.
சரியா? அப்போ அடுத்து என்ன பண்ணுவீங்க? 3 into 3 9, 2 into 3 6, 2 into 2 4, கரெக்டாக? அப்போ 9:6:4 கிடச்சிருக்குமா? அடுத்து இந்த ரேஷியோ என்ன பண்ணணும்? 9h 6h 4h போடுறேன். காரணம் என்ன? இங்கே வந்து அவங்க டிஃப்ரென்ஸ் எடுத்திருக்காங்க, h6 கொடுத்துருக்காங்கல்ல, அதனால் என்ன பண்ணுறேன்? 9h 6h 4h எடுத்திருக்கேன். அப்புறம் கொஸ்டின் படி பாருங்கள், 1/3 ஆஃப் ஏ, இதனை ஏ நமக்கு. ஸோ 1/3 என்ன அர்த்தம்? 9/3. ஸோ 1/3 ஆஃப் ஏ. h6னா மைனஸு என்ன? h6 1/4 ஆஃப் சி. சி என்ன இருக்குது? ஸோ 4h 1/4 தானே? ஸோ by 4, கரெக்டாக? அதாவது சியோடைய 1/4 ரெண்டும் டிஃப்ரென்ஸ் எடுத்தீங்க என்ன கிடைக்குமா? உங்களுக்கு 1000 கிடைக்குமா? ஸோ இதுதான் இக்குவேஷன். 1/3 ஆஃப் ஏ h6னு கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃப்ரென்ஸு எவ்வளோ h6 ஆகுதான்? 1/4 ஆஃப் சியா. ஸோ 4/4 h இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்து 1000 கொடுத்துட்டான். இந்த 4 கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் எல்சிஎம் எடுக்க போகிறீங்க. எல்சிஎம் கீழே என்ன வரும்? எல்சிஎம் 3 வரும். அப்படி கிராஸ் மல்டிபிகேஷன் 1 into 9 9h மைனஸ் 3 into h 3h. ஸோ 9h மைனஸ் 3h வந்து 6hன்னு வரும். இந்த 3யும் 6ம் கட் பண்ணால் 2h. ஸோ 2h is equal to 1000 வரும். h is equal to 500. என்ன கொஸ்டின் கேட்குறான்? பிஸ் இன்கம் கேட்குறான். ஸோ பிக்கு இன்கம் என்ன? 6h. ஸோ 6 into 500 போட்டால் கிடைக்கிறதான் உங்களுடைய ஆன்சர். சரியா? ஸோ இதான் இன்னைக்குள்ள 10 கொஸ்டின்ஸ். ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், அதுலேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஸோ அடுத்த டாப்பிக்கை பார்க்கலாம். தேங்க்யூ.